சார், டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸா போயிருக்காங்க. 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. அம்மா, உங்களுக்கு என்னாச்சுமா? காலையில இருந்து இவ்வளோ ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. எங்கன்னா விழுந்துட்டீங்களா? இல்லைங்கம்மா, நான் செங்கல் சூளையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. அப்படி வேலை செய்யும் போது கவனிக்காம காலு மேல கல்லு போட்டுக்கிட்டம்மா. அதனாலதாம்மா ரத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்குது. என்னங்கம்மா, கொஞ்சம் பார்த்து வேலை செஞ்சிருக்கலாம்ல. சரிங்க நர்ஸ், முதல்ல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருங்கம்மா, வலி குறையறதுக்கு. ஓகேங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு குழந்தைக்கு? குழந்தை என்ன அழுதுகிட்டே இருக்கிறான்? ஃபீவர் எதுனா இருக்கா? ஃபீவர்லாம் எதுவும் இல்லைங்க டாக்டர். ஆனா கொஞ்ச நாளாவே இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கிறான். அழுவ நிறுத்தவே மாட்றான். சிரிப்பு காமிச்சாலும் சிரிக்க மாட்றான். விளையாடவும் மாட்றான். என்ன பண்றதுனே தெரியலங்க டாக்டர். ஓ அப்படியா? சரிங்க நர்ஸ், முதல்ல பாப்பாவுடைய வெயிட் செக் பண்ணுங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. சரிங்க டாக்டர், குழந்தைய கொடுங்க சார். செல்லக்குட்டி, வெயிட் செக் பண்ணலாமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, அக்காவை பாருங்க. டாக்டர், குழந்தை 14 kg இருக்குங்க டாக்டர். குழந்தைக்கு 1 வயசு ஆகுதுன்றீங்க. 1 வயசுக்கு இந்த மாதிரி 14 kg எல்லாம் இருக்க கூடாதுங்க சார். இதெல்லாம் ஓவர் வெயிட். நீங்க குழந்தைங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பாடு ஊட்டுங்க, சரிங்களா? சரி, நான் ஒரு பவுடரை எழுதி தரேன். அந்த பவுடரை சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார். சார், இந்தாங்க சார். மொத்தமா 1200 rupees ஆச்சுங்க சார். அக்கா, கொஞ்சம் வேலை செய்யும் போது பார்த்து வேலை செஞ்சிருந்தா இப்படிலாம் அடிபட்டு இருக்குமாக்கா? என்னங்கக்கா நீங்க? என்னம்மா பண்றது? என்னம்மா இது இப்படி எரியுது? ரொம்ப எரியுதுமா. ஆமாங்கக்கா, கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் எரியும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. அக்கா, நான் கட்டு போட்டு விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு காலை அசைக்காம இருங்கக்கா. நான் கொஞ்ச நேரத்துல வந்து ஊசி போட்டுடுறேன். ஏஞ்சல், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நைட்டோட கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றியா? இப்போ நான் கொஞ்சம் ஓகே தான் மம்மி. பட் இந்த தும்பல் தான் நிக்கவே மாட்டுது. அச்ச அச்ச, எனக்கு மூக்குல இருந்து ஒழுகிட்டே இருக்குங்க மம்மி. நான் தொடச்சு எனக்கு மூக்கே பெயினா இருக்குது. அக்கா, என்னங்கக்கா, உங்களுக்கு ஊசி போட்டு விட்டுட்டாங்களா நர்ஸ்? இல்லம்மா, இன்னும் போடலம்மா. நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. அக்கா, கொஞ்சம் பின்னாடி திரும்பிக்கோங்கக்கா. இடுப்புல ஊசி போடணும். அக்கா, ஊசி போடும் போது கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோங்கக்கா. அவ்வளவுதான்க்கா, முடிஞ்சிடுச்சுக்கா. ஐயோ, என்னம்மா அம்மா, என்னம்மா இது இப்படி வலிக்குது? போதும் போதும், எழுமா, வலிக்குதுமா ரொம்ப. ஐயோ, தாங்க முடியலையே வலியே. கொஞ்ச நேரம் அப்படித்தான்க்கா வலிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுங்கக்கா. சும்மா வலி தாங்க முடியலையே. இப்ப கால் வலியோட ஊசி போட்ட வலிதான் ரொம்ப அதிகமா இருக்குதே. தேவியாக்கா, ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் இல்லைங்கக்கா. எங்கக்கா பார்க்கணும்? டாக்டர் அங்க இருக்காங்க பாரு கையல். மேடம் மேடம், யாரை பார்க்கணும்? டாக்டரை பார்க்கணுமா? யாருக்கு பார்க்கணும்? பசங்களுக்கு தான் பார்க்கணும். இங்க ஒருத்தருமே காணோம். பசங்களா, இன்னமும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா எங்களை டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க மரியாதையா. பெரியம்மா, எனக்கு ஃபீவர்லாம் இல்லங்க பெரியம்மா. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். அட கையல், இங்க பாரு, நம்ம ஏஞ்சல் அம்மா இருக்காங்க. தேவி, நீங்களும் வந்திருக்கீங்களா? இவளுக்கு நேத்து நைட்ல இருந்து ரொம்ப ஃபீவர், அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னங்க ஏஞ்சல் அம்மா சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்க பசங்களுக்கும் ஃபீவரு, தேவி அக்கா வீட்ல இருக்க ராஜு தியாக்கும் ஃபீவரு, இப்ப ஏஞ்சலுக்கும் ஃபீவர்ன்றீங்க. எப்படி சொல்ல வச்ச மாதிரி ஒரே நேரத்துல ஃபீவர் வந்திருக்கு எல்லாருக்கும்? பசங்களா, இங்க வாங்க, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா 1க்கு 2 ஊசியா போட சொல்லிடுவேன். இவங்க விட மாட்டாங்க போலியே. ஆண்டி, நான் வந்துட்டேங்க ஆண்டி. அட ஹாய் ஏஞ்சல். கமான் ராஜு, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ மட்டும் இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஐஸ் கியூப் போடாம இருந்தனா இந்த நேரத்துல நான் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்திருப்பேன். ஐயோ, எங்கன்னு தான் இந்த பயம் மட்டும் வருமோ தெரியல. ஹாஸ்பிடலுக்கு வந்தேன். கீர்த்தி, உனக்கு பயமாவே இல்லையாடி? என்னடி பதில் சொல்லு. அம்மா, கீர்த்தி தப்பிச்சு ஓட பாக்குறாம்மா, பாருங்க. கீர்த்தி, உன்னால இங்க இருந்து எங்கேயோ போக முடியாது. நீயே வந்துரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். வரங்க அத்தை, நான் எங்க போக போறேன்? சும்மா தான் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேறதுக்குனே மாடி விட்டீங்கல்ல. யார் வாய் கீர்த்தி, நம்மளுக்குன்னா ஊசினா புதுசா பார்த்துக்கலாமா? நம்மலாம் யாரு? ஏஞ்சல், என்ன உனக்கும் ஃபீவரா? எங்களுக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஆமா ரோஜா, நம்ம எல்லாருக்கும் ஃபீவர் வந்ததுக்கு காரணமே இந்த ராஜு தான், தெரியுமா? நான் இந்த விஷயத்தை எங்க மம்மி கிட்ட கூட இன்னும் சொல்லவே இல்லை. தெரிஞ்சுனா என்ன சும்மாவே விட மாட்டாங்க அவங்க. ஐயோ அம்மா, என்னால நிக்க கூட முடியலையே. கொஞ்ச நேரம் உட்காருவோம் எப்படி? அக்கா, முதல்ல யாருக்கு பார்க்கணும்? இங்க யாருக்குக்கா ரொம்ப ஃபீவரா இருக்குது? அக்கா, எனக்கு எதுவுமே இல்லைங்கக்கா. எனக்கு ஃபீவர் எதுவுமே இல்லை. எனக்கு ஊசிலாம் எதுவும் வேணாங்கக்கா. நான் டாக்டர்லாம் பார்க்கல. அட என்ன தம்பி, டாக்டரை பார்க்க மாட்டேன்னு சொல்றது இப்படி இருமிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரி இரு வரேன். முதல்ல இந்த மாஸ்க போடு, இல்லைன்னா எல்லாருக்குமே இருமல் வர வச்சிடுவேன்.
சரி இருங்க, அப்படியே முதல்ல உங்க ஃபீவர் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துடுறேன். முதல்ல நீ காமி பாப்பா. ஆமாங்கக்கா, எங்களுக்குலாம் அவ்வளவு ஃபீவர் இல்லங்கக்கா, விட்டுருங்கக்கா. சரி நெக்ஸ்ட் தம்பி நீ காமி. என்ன தம்பி ஃபீவரே இல்லைன்னு சொன்னா இங்க பாரு 104 டிகிரி ஃபாரன்ஹீட் காமிக்குது. முதல்ல நீ தான் டாக்டர் கிட்ட போறதே. சரி நெக்ஸ்ட் பாப்பா நீ காமிமா. உனக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல தான் இருக்குது. அடுத்து பாப்பா நீ காமிமா. உனக்கு அவ்வளோ ஃபீவர்லாம் இல்லை, நார்மல் டெம்பரேச்சர் மாதிரி தான் இருக்குது. சரிங்கக்கா, நான் பசங்களுடைய நேமு அப்புறம் எவ்வளோ ஃபீவர் இருக்குன்ட்டுலாம் எழுதிக்கிட்டேன். நான் போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிடும் போது வாங்கக்கா. நான் சொன்னதே டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும். சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் போயிட்டு வரேங்க டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட் யாரு? அக்கா யாருங்கக்கா உள்ள கூப்பிட்டு போறீங்க? சீக்கிரமா போங்கக்கா. ஏஞ்சலம்மா, நீங்க தான் எங்களுக்கு முன்னாடில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஏஞ்சல கூப்பிட்டு உள்ள போங்க, சீக்கிரமா போங்க. நோ மம்மி, முதல்ல ராஜுவை பாருங்க மம்மி. அவன் எப்படி இருமிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு தான் ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு நர்ஸ் அக்கா சொன்னாங்க. அவனே உள்ள போட்டு ஃபர்ஸ்ட். ஆமா தேவி, முதல்ல நீங்க ராஜுவை கூப்பிட்டு போங்க. அவனுக்கு தான் ரொம்ப ஃபீவரா இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ அம்மா, இல்லம்மா, முதல்ல தியாவை பாருங்கம்மா. தியா சின்ன பாப்பாம்மா, அவ உடம்பு சரியில்லாததுல தாங்கவே மாட்டாம்மா. முதல்ல நீங்க அவளை கூப்பிட்டு போ. டேய், யாருன்னா ஒருத்தர் சீக்கிரமா வாங்கடா, அங்க டாக்டர் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. ஏஞ்சல், என்ன செம்மையா மாட்டி விட்டுடல. பசங்களா, எப்படியா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் முன்ன பின்ன ஆக போகுது. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்கல்ல. இவங்களாம் வர மாதிரியே தெரியல. சரி ரோஜா, தேஜா, கீர்த்தி வாங்க, நம்மனாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. என்ன இன்னும் உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? வா ரோஜா, போலாம். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அவங்கள போட்டோமா, சொல்றத கேளுங்கம்மா. சரி, பாப்பாவுடைய நேமு ரோஜாவா? ரோஜாக்கு என்னாச்சு? ரொம்ப ஃபீவரா இருக்குன்ட்டு நர்ஸாக்கா எழுதியிருக்காங்க. வேற எதனா சிம்டம்ஸ் இருக்கா? தலை வலிக்குது, வயிற்று வலி, அந்த மாதிரி வேற எதனா சிம்டம்ஸ் இருக்காங்க மேடம்? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஊசி மருந்தெல்லாம் கொடுக்க முடியும். வேற எதனா ப்ராப்ளம் இருக்குதா, இல்லைன்னா வெறும் ஃபீவர் மட்டும்தானா? டாக்டர், எனக்கு ஃபீவரே இல்லைன்னு சொல்றேங்க டாக்டர். நான் வெயில்ல வந்ததுனால அப்படி இருக்குங்க டாக்டர். மற்றபடி எனக்கு ஃபீவர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க டாக்டர். எங்க அம்மா தான் சொல்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹே ரோஜா, டாக்டர் கிட்ட போய் இப்படி போய் சொல்லலாமா? அமைதியா இரு. டாக்டர், நீங்க அவ சொல்றதுல காதுலயே வாங்கிக்காதீங்க டாக்டர். 3 பேருக்குமே நைட்டுல இருந்து ரொம்ப ஃபீவருங்க டாக்டர். தலை வலின்ட்டு அப்படி அழுகுறாங்க. இரும்பி எங்களையும் தூங்க விடல, அவங்களும் தூங்கவே இல்லைங்க டாக்டர். என்னன்ட்டு கொஞ்சம் பார்த்து நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். சோலி முடிஞ்சது. இதுக்கு மேல என்ன பண்றது? எங்க அம்மா சொல்ற கதெல்லாம் பார்த்தா கடவுளே வந்தா கூட ஊசி போறது தடுக்க முடியாது போலயே. ஐயோ. ஓ அப்படியா? சரிங்கம்மா, நான் ஃபீவர் குறையறதுக்கு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன் 3 பேருக்குமே. அதுக்கப்புறமா இருமல் குறையறதுக்கு சிரப் எழுதி தரேன். டெய்லியுமே ஒரு 5 ml கொடுங்கம்மா 3 பேருக்குமே. சரி வாங்க போய் ஊசி போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். போய் சாக்லேட் வாங்குற மாதிரி ஊசி போட்டுக்கலாம்னு வாங்கிட்டு ஜாலியா சொல்றாங்க அம்மா. நெக்ஸ்ட் பேஷண்ட் யாருமா? இங்க வந்துட்டேங்க டாக்டர். உன் பேரு தான் ஏஞ்சலாமா? உனக்கு என்னாச்சு? உனக்கும் ஃபீவர் அதிகமா இருக்குது? எஸ் டாக்டர், எனக்கு ரொம்ப ரன்னி நோஸா இருக்குது, ரொம்ப ஹெட்டேக்காவும் இருக்குதுங்க டாக்டர். எஸ் டாக்டர், இவ சொல்றது எல்லாமே உண்மைதான். நேத்து நைட்ல இருந்து இவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குதுங்க டாக்டர். இவ கொஞ்சம் கூட தூங்கவே இல்லைன்னா பாருங்க. மூச்சு நல்லா இழுத்து விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டா சளி இருக்க மாதிரி தெரியுது. சளியும் ஃபீவர் குறையறதுக்கு நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேம்மா. கூடவே ஒரு இன்ஜெக்ஷனும் எழுதி தரேன், அதையும் போட்டுக்கோங்க. ஓகேங்க டாக்டர். வா ஏஞ்சல் போலாம். டேய் ராஜு, அடுத்து நீதான்டா, சீக்கிரம் வா. ஐயோ கடவுளே. உன் பேர் தான் ராஜுவா? சரி சொல்லு தம்பி. என்ன டாக்டர் அக்கா சொல்றது? ஜுரமே இல்லக்கா எனக்கு. ஆனா எங்க அம்மா என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்கக்கா. என்னன்ட்டு கேளுங்கக்கா நீங்களே. அப்ப எப்படி நர்ஸ் அக்கா பார்க்கும்போது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் காமிக்கும்? நல்லா கேளுங்க டாக்டர் அம்மா. நேத்து நைட் அவன் போய்த்திட்டு இருக்க பெட்ஷீட்டை தொட்டு பார்த்தாலே அப்படி கொதிச்சிச்சு. நல்லா போய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கான் இவன். நேத்து நைட் ஃபுல்லா ஒரே இருமல் தான் டாக்டர் அம்மா. இப்ப கூட இருமிக்கிட்டு தான் இருக்கான். நல்லா மூச்சு எடுத்து விடு. இவனுக்கு நல்லா சளி இருக்குங்கம்மா உடம்புல. சளிக்கும் ஃபீவரும் குறையறதுக்காக நான் 2 இன்ஜெக்ஷன் எழுதி தரேன். இவளுக்கும் அப்படிதான் டாக்டர் அம்மா. கொஞ்சம் லைட்டா ஃபீவர் இருக்க மாதிரி தெரியுது. பாப்பாக்கு லைட்டா தான் ஃபீவர் இருக்கு. அந்த ஃபீவர் குறையறதுக்கு மட்டும் டேப்லெட்ஸ் எழுதி தரேன். இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் வேணாங்கக்கா. நர்ஸ் கிட்ட காமிச்சு ஊசி போட்டுக்கோங்கக்கா. சரிங்க டாக்டர் அம்மா. ராஜு, தியா வாங்க போலாம். அக்கா சீட்டை கொடுங்கக்கா. இந்தாம்மா. ஐயோ, ஊசி பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குதே. இதோ வரமா.
அம்மா பயமா இருக்கு. அக்கா பாப்பாவை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்கக்கா. பாப்பா அசைக்க கூடாது சரியா? பாப்பா அப்படியே இரு. அசைச்சனா அப்படியே ஊசி உடைஞ்சுக்கும் உள்ளவே. ஐயோ அம்மா அவ்வளவுதான் போட்டு முடிச்சாச்சு. எழுத கூடாது. எடுங்கக்கா வலிக்குதுங்கக்கா. அக்கா எடுங்கக்கா ப்ளீஸ்க்கா வலிக்குதுங்கக்கா. அம்மா அவ்வளவுதான் பாப்பா. அக்கா அடுத்து பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. ரோஜா அவ்வளவுதான் ரோஜா, ஊசி போட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான் பாத்தியா? நர்ஸ் இந்தாங்க நர்ஸ் இன்ஜெக்ஷன். ரோஜா நீ போ ரோஜா. நெக்ஸ்ட் தேஜா வா தேஜா. ஐயோ அம்மா நடக்க கூட முடியலையே. ஐயோ அம்மா உட்கார கூட முடியலையே சரியா. அப்பா ரெடியா இருக்கியா? ஊசி போட்டுடலாமா? கொஞ்ச நேரத்துல ஊசி போட்டுருவேன் அக்கா, மெதுவா போடுறேன். வலிக்குது அம்மா வலிக்குதுமா. அக்கா போடுங்கக்கா, இதுதான் நீங்க மெதுவா போடுறதா? வலிக்குதுங்கக்கா ரொம்ப. அக்கா பாப்பாவை டைட்டா பிடிச்சுக்கோங்கக்கா, அசைச்சிட போறாங்க. பாப்பா உன் பேர் தானே கீர்த்தி. ஊசி போடலாமா? ஊசி வேணான்னு சொன்ன மட்டும் விட்டுருவா போறீங்க? கொஞ்சம் மெதுவா போடுங்கக்கா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். சரி சரி பாப்பா, நான் மெதுவா தான் போடுவேன். வலிக்குதே அத்தை எடுக்க சொல்லுங்க அத்தை, வலிக்குது அத்தை. நெக்ஸ்ட் நீயா பாப்பா? ரெடி ஆயிருமா? சரி சரி, இதுக்கெல்லாம் போய் அழலாமா கீர்த்தி? சரி சரி, நான் உனக்கு அத்தை வீட்டுக்கு போன உடனே ஒத்தடம் கொடுக்குறேன் சரியா? நர்ஸ் என் பொண்ணுக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க நர்ஸ். இந்தாங்க சீட்டு. கொடுங்கக்கா. Oh my god ரொம்ப பயமா இருக்குதே. மம்மி நான் இன்ஜெக்ஷன் போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க மம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மம்மி. ஏஞ்சல் பாப்பா ரெடியா இருக்கியா? அக்கா பாப்பாவை நல்லா கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்கோங்கக்கா. பாப்பாக்கு ஊசி போட்டுடலாமா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வலிக்குதுங்க மம்மி. வலிக்குதுங்க மம்மி. வலிக்குதே. இட்ஸ் ஓகே மம்மி, நான் நினைச்சதோட அவ்வளவா வலிக்கல. ஓகே ஏஞ்சல் வா நம்ம போலாம். நர்சம்மா இந்தாம்மா இந்த சீட்டு பிடிமா. இதில் இருக்க ஊசி தாம்மா என் பையனுக்கு போட சொன்னாங்க. ஓ எங்க தம்பிக்கு தான் ஊசி போடணுமாக்கா? சரிங்கக்கா, நான் ஊசி ரெடி பண்ணிடுறேன். அச்சச்சோ அண்ணா, எனக்கு இங்க ஊசி போடுறதே பார்க்க முடியலங்க அண்ணா. நீங்க எப்படி தான் போட்டுக்க போறீங்களோ தெரியல. சரிங்க நான் பார்த்து போய் மெதுவா சும்மா அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்குங்கண்ணா. போட்டு குடுகுடுன்னு ஓடியாந்துருங்க சரிங்களா? வலிக்கவே வலிக்காது. ஏதியா உனக்கு ஊசி இல்லைன்ற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கியா? இரு வீட்டுக்கு தானே வருவேன், அங்க இருக்கு பாரு உனக்கு. டேய் எங்க அவ கூட என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கேன்? வா சீக்கிரமா, ஊசி ரெடி பண்ணிட்டாங்க பாரு. என்ன தம்பி ரெடியா இருக்கியா ஊசி போடுறதுக்கு? அக்கா தம்பி நல்லா பிடிச்சுக்கோங்கக்கா. தம்பி அசைக்கவே கூடாது. அசைச்சுனா அப்புறம் நீடில் உள்ளவே மாட்டிக்கும் சொல்லிட்டேன் இப்பவே. சரிங்கக்கா நான் இப்ப ஊசி போடுறேன், நல்லா பிடிச்சுக்கோங்கக்கா. அக்கா இருங்க நர்ஸக்கா இருங்கக்கா. என்னக்கா இவ்வளவு அவசரப்படுறீங்க? இருங்கக்கா கொஞ்ச நேரம். நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், அப்புறம் தான் நீங்க ஊசி போடணும் சரிங்களா? 1 2. அக்கா என்னங்கக்கா, நான் இப்பதானே 2 சொன்னேன், அதுக்குள்ள ஊசி கிட்ட எடுத்துட்டு வரீங்க. தம்பி சும்மா இப்படிதான் விளையாடிட்டு இருக்காத தம்பி. அங்க பாரு எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. உனக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் படு. என்ன இந்த ராஜு சின்ன குழந்தை மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் இவன் என்னமோ நினைச்சேனே, இப்படி பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல. அங்க பாத்தீங்களா, நம்மளை விட மோசமா இருக்கான் ராஜு. ஐயோ ராஜு உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. டே ராஜு அங்க பாரு, எல்லாரும் உன்னை பார்த்துதான் சிரிச்சிட்டு இருக்காங்களே. என் மானத்தை வாங்காத, ஒழுங்கா படுடா. நர்ஸ் என்னாச்சு, ஊசி போட்டுட்டீங்களா? இல்லங்க டாக்டர், இவன் ஊசி போடுறதுக்கு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அட என்னங்க நர்ஸ், பசங்க இப்படிதான் பண்ணுவாங்க ஊசி போடாம இருக்கிறதுக்காக. நீங்களும் அப்படியே விடுவீங்களா? ஏ தம்பி காம்பி தம்பி, இவ்வளோ பெரிய பையனா இருக்கா, சின்ன ஊசிக்கு போய் இப்படி பயப்படுறியே? ஐயோ அம்மா வலிக்குதுமா. அக்கா விடுங்கக்கா, விட்டுருங்கக்கா. அக்கா வலிக்குதுங்கக்கா. ஐயோ சிச்சோ அண்ணா ரொம்ப பாவம். எப்படியோ எனக்கு ஊசி இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஏதியா நாங்க வந்தேன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி போதும் பேசுறதுலாம், ஒழுங்கா காமி. அக்கா புடிங்கக்கா நீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஐயோ அக்கா என்னக்கா இது? மாட்டுக்கு போற ஊசி எதனா போடுறீங்களா? அந்த ஊசி விட இந்த ஊசி ரொம்ப வலிக்குதுங்கக்கா. அக்கா வலிக்குது. ஆமா தம்பி, இது பவுடர் மிக்ஸ் பண்ண ஊசி, அப்படித்தான் கொஞ்சம் வலிக்கும். சரி ஊசி போட்டு முடிச்சாச்சுல்ல, அக்கா நல்லா தேய்ச்சி விடுங்கக்கா. வீட்டுக்கு போன உடனே ஒத்தடம் கொடுங்க. சின்ன ஊசிக்கு போய் எப்படி அலப்பறை பண்றான் பாரு இவனை. எல்லாருக்கும் ஒரு ஊசி தான் சொன்னாங்க அந்த டாக்டர் அக்கா, எனக்கு மட்டும் இப்படி 2 ஊசி சொல்லிட்டாங்களே. ஐயோ நடக்க கூட முடியலையே, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதே. என்னடா ராஜு, உனக்கு 2 பக்கமும் பஞ்சர் பண்ணிட்டாங்க போல.
சும்மா இருக்கீங்களா நீங்க வேற? ஐயோ என்ன இது, உட்கார கூட முடியலையே. நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. ஐயம்மா அக்கா எனக்கும் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்கக்கா. நான் டேப்லெட் போடவே மாட்டேன் தெரியுமா? இந்த வாட்டி எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. மார்னிங்கும் நைட்டு ஒவ்வொரு டேப்லெட் கொடுங்க பாப்பாக்கு. என்னதியா ஊசி இல்லைன்ட்டு சந்தோஷமா இருக்கிறியா? 4-5 மாத்திரை நல்லா பெருசு பெருசா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி போட போறியோ தெரியல. உன்னை போட வைக்கிறதுக்குள்ள நான் என்ன வழியாக்க போறனோ தெரியல. அம்மா நீங்க 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் கண்டிப்பா பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணுமா. நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, சரிங்களா?